Hello young minds, welcome to Healthy Education. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா காஸ்ட் அக்கவுண்ட்ஸ் காஸ்ட் சீட்ல எக்ஸைஸ் 18 பார்க்குறோம். ஸோ இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கோம். ஸோ நிறைய சம்ஸ் காஸ்ட் சீட்டில் போடுங்க அப்படின்னு ஸோ அவங்களுக்கானதாக போடுறோம். ப்ரிப்பேர் அ காஸ்ட் சீட் ஃப்ரம் த ஃபாலோயிங்: டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜ், ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ். என்ன கேட்டிருக்காங்க? காஸ்ட் சீட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, காஸ்ட் சீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் இது. சம்டைம்ஸ் வந்து 5 மார்க் சம்ஸில் கேட்பாங்க, இல்லை 2 மார்க் சம்ஸ்லையும் இது கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் மெட்டீரியல், ஃபஸ்ட்டு வந்து ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கும். டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் வேஜ். ஸோ இந்த 3 இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து எழுதிக்கணும். ஸோ டைரக்ட் மெட்டீரியல், ஸோ நம்ம போட போட நம்மளுக்கே ஃபார்முலாஸ் மனப்பாடம் ஆயிரும், அதையே நம்ம படிக்கணுங்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ டைரக்ட் லேபர் ஆர் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது எதில் இருக்கோ அதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ நம்மளோட சம்பளம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 50,000 இருக்குது. டைரக்ட் மெட்டீரியல் 50,000, வேஜஸ் 15,000 இருக்குது. அவ்வளோதான். இந்த ரெண்டையும் எடுத்து எழுதிக்கலாம். மெட்டீரியல் 50,000, வேஜஸ் 15,000. ஸோ எக்ஸ்பென்சஸ் இல்லை, அப்போ டோட்டலாக 65,000. ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோங்க, ப்ரைம் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ ப்ரைம் காஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட என்ன ஆட் பண்ணுங்க, ப்ளஸ் ஒர்க்ஸ் ஓவர் ஹெட் ஆர் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட். ஃபேக்ட்ரி ஒர்க் ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணுங்க, ப்ரைம் காஸ்ட்டோட ஆட் பண்ணும். ஸோ அவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னு பாருங்கள். டோட்டலாக வந்து ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 5,000 கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஹெட்டோடது 5,000. ஸோ இப்போ நம்மளுக்கு எவ்வளோ இருக்குங்க, டோட்டலாக 70,000 வந்துருச்சு. இது என்ன சொல்லுவாங்க, ஒர்க்ஸ் காஸ்ட் ஆர் ஃபேக்ட்ரி காஸ்ட், எப்படி வேணாலும் சொல்லலாம். இதோட என்ன பண்ணுங்க, ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் ஆர் ஆஃபீஸ் ஓவர்ஹெட். ஸோ அப்படியே வரலாம். ஃபஸ்ட்டு மெட்டீரியல் நம்மளுக்கு லேபர் எக்ஸ்பென்சஸ் வேணும், அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியாகணும், அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆஃபீஸ் தேவை, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பண்ணி முடிச்சது என்ன பண்ணுங்கள், சேல்ஸ் பண்ணணும், அதுக்கு வந்து நம்ம மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணணும் இல்லைங்களா, அந்த கான்செப்ட். அவ்வளோதான். அந்த ஆர்டர் அப்படியே நம்மளுக்கு வந்துச்சுன்னா போதும். வேறு எதுவும் நம்ம புதுசாக வந்து இதில் ஆர்டர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே நம்மளுக்கு என்ன இருக்குங்க, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் 1000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கலாம், 1000. ஸோ டோட்டலாக இப்போ எவ்வளோ இருக்குதுங்க, 80,000 இருக்குது. ஸோ இது என்ன சொல்கிறேங்க, ஆஃபீஸ் காஸ்ட் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதோட என்ன பண்ணுங்க, ப்ளஸ் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, செல்லிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ட்டு ஒரு 500 கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ டோட்டலாக நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இங்கே வந்து 1000 தான் இல்லையா, 71,500. இப்போ நம்மளுக்கு என்ன வருதுங்க, 71,500. ஓகேவா? 71,500. ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா? வேறு எதுவும் இல்லை. ஸோ இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வரதை நம்ம என்ன சொல்லாங்க, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ 71,500 நம்மளுக்கு என்னங்க, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஸோ கண்டுபிடிச்சாச்சு. இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து காஸ்ட் சீட்டில் வர வேண்டிய ஐட்டம்ஸ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோவாக நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மானிட்டரியாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நம்மளோட சேனலை ஃபுல்லாக வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். மானிட்டரி பெனிஃபிட்ஸாக நம்மளுக்கு
ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெம்பர்ஷிப் பட்டன் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அதுக்கான என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் நம்ம கொடுக்குற பெனிஃபிட்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ போடுவோம். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணி அந்த பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற பட்டன் இருக்குது. ஸோ மானிட்டரி பெனிஃபிட்ஸை நம்மளுக்கு பண்ணணும், நீங்கள் நல்லா கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா எது உங்களுக்கு முடியுமோ அதை நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.